பேச போகிறேன். அதாவது பனிப்பயிர்னு சொல்லக்கூடிய காராமணி எங்கள் கிராமத்து சைடு சொல்லிட்டோம். இந்த 2 தொகுதியில், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி, திண்டிவனம், இந்த 2 தொகுதியில் அதிகமாக பயிர் வைக்கிற ஒரு பயிருக்கு. சுத்தோட்டத்தில் இது மேலும் யாரும் பயிர் வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சது கிடையாது. இது தட்டைப்பயிர் ரகத்தை சேர்ந்தது. அதாவது மொத் பீன்ஸு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சயின்டிஃபிக் நேம், அதாவது அறிவியல் பேர் வந்து அக்டோஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்டோஃபோலியா உடைய குடும்பத்தை சேர்ந்தது. இது ஆர்ஜின் பார்த்தா முழுக்க நம்ம இந்தியாவுடைய ஆர்ஜின் தாங்க. மியான்மர், மகாராஷ்டிரா, நம்ம தமிழ்நாடு அதிகப்படியாக பயிர் வச்சிட்ருக்காங்க. அதாவது ஒரு 720 மில்லியன் டன் 720 டன் நம்ம ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்கிறதா அறிக்கை சொல்லுதுங்க. இந்த பயிர் நம்ம அறுவடை பண்ணி எடுக்கிறது ரொம்ப கடினன்றதுனால இது பரவலாக யாரும் பயிர் வைக்கிறது கிடையாது. மற்ற பயிரெலாம் அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கு மிஷின் இருக்குது, இதுக்கு வந்து மிஷின் கிடையாது. அதனால் அதிகமாக பயிர் வைக்கிறது. அதுவுமே அதுபோல் இதில் ஊட்டச்சத்து அதிகம். நார்மலாக தானிய பயிர்னாலே இந்தியாவில் இருக்கிற தானிய பயிர் எல்லாமே ஊட்டச்சத்து மிக அதிகமானது. இந்த ரகத்தில் அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்குது. அதாவது கார்போஹைட்ரேட் ஒரு 61%, புரதச்சத்து 21%, மற்ற கண்டென்ட் வந்து 4% இருக்கிற ஒரு நல்ல தானிய பயிருங்க. இது ஊடு பயிராகவும் பயிர் வைக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம டேரெக்டாக பயிர் வச்சு அறுவடை பண்ணிக்கலாம். இது பயிர் வைக்கிற மாதம் கார்த்திகை, ஐப்பசி கார்த்திகை, அந்த நேரத்தில் பயிர் வச்சு அறுவடை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 75 நாள்லேருந்து 90 நாள் பயிர். இது கடைசி கட்டத்தில் வந்து பழுப்பு நிறமாக மாறும். அதுதான் அறுவடை கண்டென்ட்டு. அது நம்ம வந்து நிலத்தை எப்படி உழவு ரெடி பண்ணணும் பார்த்தோம். அதாவது மழைக்கு முன்னாடி ஐப்பசி மாதம் நம்ம மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை வந்து அதிகமாக பிடிக்கும். அதனாலே அந்த வாட்டி நம்ம கிராமத்தில் லேட்டாக பயிர் வச்சுருக்காங்க. இது வந்து மழைக்கு முன்னாடி நல்லா உழுதுட்டு மழையை போட்டுட்டு அப்புறம் மழைக்கு அப்புறம் உழுதும்போது அடி உரமாக வந்து டிஏபியும் ஸ்பெக்டோமாஸும் தூவிட்டு அதுக்கப்புறம் உழவு ஓட்டிட்டு ஃபஸ்ட்டு டிவைடர் வச்சு உழவு ஓட்டிடணும். அதுக்கப்புறம் டிஏபியும் ஸ்பெக்டோமாஸும், அதாவது ஒரு ஏக்கருக்கு ஈச் 30 கிலோ, அதாவது ஸ்பெக்டோமாஸ் 30 கிலோ, டிஏபி 30 கிலோ உழவு ஓட்டிட்டு மறுபடியும் நம்ம கல்டிவேட்டர் முடிச்சதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் போடும்போது, ரொட்டவேட்டர் போடும் முன்னாடி நம்ம விதையை போட்டுருவோம். ஒரு ஏக்கருக்கு வந்து சுமார் 4 கிலோலேருந்து 6 கிலோ போடுவாங்க. அதாவது மணற்பாங்கான இடத்துல 4 கிலோவும், களிப்பு மண்ணில் வந்து 6 கிலோ போடுவாங்க. இது அது 6 கிலோ எதுக்கு போடுறாங்கன்னா, சில விதைகள் களிப்பு மண்ணில் முளையாது. இது ஏற்ற ரகம் வந்து மணற்பாங்கான இடம் தான். அதனால் அது மணல் பாங்கான இடத்துல அதிகமாக பயிர் வைக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக நம்ம மேலாண்மை வந்து நெக்ஸ்ட் திங் வந்து 25 டேஸில் நிலத்தை எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட வந்து மழைக்கு முன்னாடி நிலத்தை எல்லாம் உழவு ஓட்டி வச்சுட்டு மழைக்கு அப்புறம் ஒரு கல்டிவேட்டரில் உழவு ஓட்டிட்டு விதை விதைக்கு முன்னாடி வந்து விதையை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ப்ளஸ் உரம் போடுறது உரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விதையை மேலேயே விதைச்சிட்டு உழவு ஓட்டணும். அது என்ன உரம் யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சீசனில் வந்து நம்ம டிஏபி யூஸ் பண்ணணும். 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ யூஸ் பண்ணிடணும். உழவு ஓட்டி முடிச்சுட்டு அப்புறம் நிலத்தை விட்டுடணும். அடுத்தபடியாக நம்ம 25வது நாள்லேருந்து 30 நாள் அம்மோனியம் சல்ஃபைடு ஒரு 30 கிலோ, பொட்டாஷ் 30 கிலோ, காம்ப்ளெக்ஸ் வந்து 30 கிலோ. அதாவது வந்து ஒரு ஏக்கருக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன் நான். இது 25லேருந்து 30 டேஸ். இது வந்து செடி ஊட்டத்துக்கு கொடுக்குறதுக்கு. இந்த நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு களை எடுப்பாங்க. களை எடுத்துகிட்டு தண்ணி பாசுகிற போது இல்லை ஈரப்பதமாக இருந்தால் அந்த உரத்தை போயிடணும். அதை மீறி நல்ல வறட்சியாக இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த உரத்தை போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் முடிஞ்சால் போடுங்க. 45 to 50 டேஸ். ஃப்ளவரிங் ஸ்டேஜ் மீன்ஸ் பூ வைக்கிற நேரம். பூ வச்சு காய வைக்கிற நேரத்தில் வந்து பொட்டாஷ் 50 கிலோ, காம்ப்ளெக்ஸ் 30 கிலோ முடிஞ்சால் போடுங்க. இல்லை அதை தவிர்க்கிறது நல்லது தான். இது ஃபுல்லாக வந்து உரம் மேலாண்மை தான் சொல்லிட்டுருக்கேன். எப்படி நிலத்தை பதப்படுத்தணும், அதுக்கப்புறம் எப்படி தீனிலாம் போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தபடியாக இன்செக்டிசைடு, அதாவது ஸ்ப்ரே நம்ம என்னென்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வந்து எமோமெக்ஸ்டின், ஃபோஸ், கிப்ராலிக் ஆசிட் 250 ml ஈச். 250 ml ஒன்று 250 ml. ஆல்-90 வாங்கிட்டு வந்து 250 ml நீங்கள் லிக்விடாக அதாவது ஸ்ப்ரே பண்ணும்போது செடி நல்லாயிருக்கும். ஆல்-90 கிப்ராலிக் ஆசிட் வந்து வேர்பூச்சி அழுகல் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணது. செகண்ட் ஸ்ப்ரே, இது 2 ஸ்ப்ரே பண்ணாலே போதும். 40 to 45 டேஸ். அதாவது வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் டைம் ஒரு அப்போ நடிச்சா நம்ம பூனெல்லாம் பிடிச்சி ஸ்டேஜ். அயோமெக்சின் 250 ml, குளோரோஃபைபோஸ் 250 ml, SAF 250 ml, சோபியான் 500 ml, போரான்
ஃபுல்லாக செடி வந்து ஊட்டமாக வளர்கிறதுக்காக. போரான் எசோப்பியானா உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். இது ஃபுல்லாக செடி ஊட்டமாக வளர்ந்து காய வைக்கிறதுக்காக. காய வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து நம்ம அறுவடை பண்ணுற நேரம் 75வது நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே வந்து நம்ம அறுவடை முடிச்சாகணும். அதுதான் காலகட்டம் அறுவடை பண்ணுற நேரம். அதிகமாக இதில் தண்ணி தேங்கக்கூடாது. முக்கியமான காரணம் அதிகமாக தண்ணி தேங்கக்கூடாது. வறட்சி பயிர் வறட்சி பயிர் மீன்ஸ் 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 32 வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அதாவது இது சயின்டிஃபிக்காக அது கண்டுபிடிச்சி 45 டிகிரி வரைக்கும் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வறட்சி பயிர் தான் முழுக்க இது வந்து யாரும் தண்ணி பாய்ச்சி அதிகமாக பயிர் பண்ணுறது கிடையாது. எங்கள் கிராமத்தில் வந்து வறட்சி அதிகமாக வந்து தான் தண்ணி பாய்ச்சுவாங்க. ஊடு பயிர் வந்து இண்டிகோ போடுவாங்க. அதாவது அவுரி பிளான்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இண்டிகோன்னு சொல்லுவாங்க. சாயப்பயிர் அது வந்து போடுவாங்க. இந்த உரம் மேலாண்மை நம்ம போட்டால் தான் அதுக்கு ரெண்டுத்துக்கு ஈடாகும்னாக்கா இண்டிகோ வந்து அதிகப்படியான உரத்தை எடுக்கிற தன்மையை கொண்ட ஒரு பயிர். நம்ம இந்த உரம் கொடுத்தா மட்டும்தான் நல்ல பயிர் வைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு கமிட்டியில் போடுறது கவர்மெண்ட் வேலையை நிர்ணயம் பண்ணுறது தான். லாஸ்ட் இயர் நல்ல ரேட்டு போச்சு. 40,000 வரைக்கும் ரேஞ்சு வந்துச்சு. பர் குண்டால் மீன்ஸ் 100 கிலோ 100 கேஜிஸ். பர் குவான்டால் 7,000 6,000 போச்சு. இதேமாரி என்னென்ன பண்ணுறது. அதாவது 6,000 நம்மளுக்கு நட்டம் கிடையாது. நீங்கள் செலவு பண்ணது ஒரு மடங்கு எடுப்பீங்க. ஒரு 14,000 போச்சுன்னா உங்களுக்கு 4 மடங்கு கிடைக்கும் செலவு பண்ணது. சாதாரணமாக ஒரு 15,000 வரைக்கும் நீங்கள் ஒரு ஏக்கர் செலவு பண்ணுவீங்க. நீங்கள் மருந்து போடுறதுலேருந்து தெளிக்கிறதுலேருந்து ஆள் கூலி கொடுத்துருந்து. அதாவது களை எடுக்கிறீங்கல்ல, அது ஒரு களை எடுத்தாலும் போதும். இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் களை எடுத்துகிட்டு நம்ம அதோட திணியை வச்சிட்டாலே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்து மருந்தடிக்கணும். அதை அடித்தாலே போதும். அதுக்கப்புறம் இதுக்கு வர நோய்கள் அடிக்கடி வரும்போது நம்ம மொச்சக்கொட்டை, அது மஞ்சள் அழுகல் நோய், அதுக்கப்புறம் வைரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டு புழுக்கள், இதுதான் ஆரம்பத்தில் இருக்கும். அதை நம்ம பார்த்து கரெக்டாக அக்ரிகிட்ட சொல்லி மருந்தடிச்சா போதுங்க. பெரும்பாலும் இந்த பயிர் வைக்கிறதுக்கு வறட்சி மணல் பாங்கான இடம் தான் நம்ம சூஸ் பண்ணி பயிர் வைக்கணும். முழுக்க அதுதான் நல்லது. இது களிமண் இருக்கும்போது அதனுடைய ஈல்டு கிடைக்காதுன்னு சொல்ல வராங்க. இதனுடைய ஈல்டு பர் ஏக்கருக்கு வந்து நம்ம 7 to 8, அதாவது 8 குண்டால் வரைக்கும் எடுக்கணும் அதிகபட்சம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது ஒரு ஹெக்டருக்கு 12 சொல்லியிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கே 7 to 8 நல்ல ஈல்டு வந்து அறுவடை கிடைச்சதுன்னா நம்மளுக்கு